ஹலோ மக்களே, பீப்புள்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், என்ன வேணால் சொல்லலாம். ஒரு 4 நாளாக வீடியோ வந்திருக்காது. ஏன்னா 4 நாளாக கொஞ்சம் சரியாக வீடியோ பண்ணல. ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவோட ஒரு மெயின் மோட்டிவ். என்ன வீடியோ அப்படின்னா, நம்ம ஹைவே ரைடு பார்த்துட்டோம். ஹைவேயில் நம்ம எப்பயுமே பைக்கை ஓட்டியாச்சு, ஃபாஸ்ட்டாக அந்த மாதிரி போயாச்சு. பட் சிட்டி சைடு கியர் ஷிஃப்ட் பண்ணுறதா இருக்கட்டும், டவுன் பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் இந்த பைக்கில் இன்னும் ஹார்ட்கோராக நான் செக் பண்ணவே இல்லை. ஸோ அதை தான் நான் செக் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நம்ம சிட்டி சைடுனா, நான் இருக்கிற ஏரியாவிலேருந்து எனக்கு பக்கம் பவானி, லட்சுமி நகர், இந்த மாதிரி குமராபாளையம், ஈரோடு, இந்த மாதிரி எங்கே வேணால் நம்ம சிட்டி சைடு செக் பண்ணலாம். ஆனால் அதை நான் vlog-ஆ பண்ணல. ஸோ இன்றைக்கி சிட்டி டிரைவ் நம்ம எக்ஸ்எம்ஆர் பைக்கில் எப்படி இருக்குது அப்படின்றத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நம்மளால் இங்கே தான் நிற்கிறாப்புல. ஸோ ஹைவேயில் தான் நிற்கிறோம். ஸோ சிட்டி சைடு எப்படி பர்ஃபார்மன்ஸு, எத்தனாவது கியரில் நம்ம ஸ்லோவாக போகலாம், அதாவது இதில் நான் பெருசாக நான் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ட்ராபேக் அப்படின்னா என்னென்னா, இது வரைக்கும் நம்ம 5 கியர் பைக் தான் ட்ரைவ் பண்ணியிருந்தேன். நான் இந்த பைக்கில் தான் ஃபஸ்ட்டு டைம் 6 கியர், அதாவது 6 கியர் ஓட்டினதே இல்லை அப்படின்றது கிடையாது. ஃபெமிலியராக டே டு டே லைஃப், டெய்லி ருட்டீனில் 6 கியர் இருக்கக்கூடிய பைக்கை நான் ஓட்டினது கிடையாது. ஸோ அதனால் நமக்கு 5 கியர் வச்சு தான் நம்ம ஓட்டி பழக்கம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இந்த கியர் ஷிஃப்ட் டவுன் பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஒரு 6th கியரில் இருப்போம், ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருது, இல்லை ஒரு ஏதாவது அப்டக்கிள்ஸ் வருது அப்படின்னா, ஸ்லோ பண்ணுறோம் அப்படின்னா 2 டைம் டவுன் ஷிஃப்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா 4th கியர்லேயே இருக்கும். சடனாக நம்ம ரைஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, வண்டி சடனாக ஆஃப் ஆயிரும். இதை நான் ஃபேஸ் பண்ணுறது, நான் இன்னும் அதுக்கு பழகலை. ஸோ இதுக்கு முன்னாடி நான் என்ன பைக் வச்சுருந்தேன் அப்படின்னா ராயல் என்ஃபீல்டு 350 தான். ஸோ அதுதான் நம்மளோட எப்பயுமே மெயின்னு. ஸோ இதுதான் செகண்டரி. அது என்னோடய நண்பனோட பைக்கு. அந்த பைக்கு தான் என் பைக் மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போவும் இருக்குது. பட் நம்ம இந்த பைக் வந்ததுலேருந்து அந்த பைக்கை கண்டுக்கிறது இல்லை. சரி, ஓகே, பார்ப்போம் இந்த வீடியோவில். அதுவும் இல்லாமல் இந்த வீடியோவில் ஃபஸ்ட் டைம் நம்மளோட கேமராவில் அல்ட்ரா வைடு, இது வரைக்கும் வைடில் தான் எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ அல்ட்ரா வைட் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பெஸ்ட்டாக இருக்கா இல்லை அந்த வீடியோ பெஸ்ட்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் கம்பேரிட்டிவாக பார்த்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் நம்ம மாற்றிக்கலாம். அண்ட் தென் நம்ம பைக்கோட ஹெட்லைட் விசிபிலிட்டி, அண்ட் தென் ஃபியூல் கெப்பாசிட்டி, ஃபியூல் ரேஞ்சு, இதெல்லாம் நம்ம vlog-ஆ போட்டிருந்தோம். ஸோ அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலில் அதில் வீடியோஸ் இருக்குது, போயிட்டு பாருங்கள். இல்லாட்டி நான் இங்கே ஐ கார்டில் கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் அதை விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நான் ட்ரைவ் பண்ணிடலாம். ட்ரைவ் பண்ணும் போது என்னால் பேச முடியாது, அதனால் நான் ஒன்லி ரெக்கார்ட் மட்டும் நான் பண்ணுறேன். ஸோ முடிச்சுட்டு இது எப்படி ஃபீல் இருந்துச்சு, எப்படி ஃபீல் குட்டாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத நான் சிட்டி சைடு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ லேட் பண்ணாமல் வண்டியை நம்ம கிளம்பிடலாம்.
சிட்டி சைடு நம்ம வந்து ட்ராக் பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னா வந்து நம்ம போலீஸ்கிட்ட மாட்ட அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம கொஞ்சம் ஸ்லோவாகவே போய்க்கலாம். ஸோ அதை விட நைட் ரைடில் வந்து என்ன வந்து ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா லைட்லாம் பக்காவாக தெரியும். அந்த ஒரு கலரிங்கே வந்து வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங்ஸை வந்து கொடுக்குது. ஸோ நைட் ரைடு வந்து நல்லாயிருக்கு. அண்ணா ஆட்டோக்கார் அண்ணா, ஏன்னா நம்மளுக்கு முன்னாடி ஒரு பலினோ போகுது. ஸோ வந்து சிட்டிலே நம்ம பலினோ அண்ணா வந்து பயங்கரமாக ஓட்டுறாப்புல. எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து ஒரு கார் என்தூசியாஸ்டிக்காக இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து சிட்டி சைடே வந்து ஹார்ட்கோராக ட்ரைவ் பண்ணுறாரு. வருங்க, வளைவுலே வந்து சரியான வளைவுறாரு. பாருங்களேன், அவர் வந்து அப்படியே ட்ராக் பண்ணுறாரு தலைவரை. இங்கே வர அண்ணாத்த வந்து சைடில் வர்றாரு. சைடில் வந்தால் நாங்களாம் எப்படி போகிறது? ஸோ இது வந்து ஒரு பெரிய வளைவு போல். ஸோ அல்ட்ரா வைடில் பார்க்கும்போது வந்து டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் எனக்கு பைக்கில் பார்த்தா ரொம்ப பக்கமான டிஸ்டன்ஸாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ அல்ட்ரா வைடில் வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது கேமரா வச்சு நீங்கள் ப்ரிடிக்ட் எதுவும் பண்ணாதீங்க. ஸோ அது கொஞ்சம் டேஞ்சரான ஒரு விஷயம். ஸோ முன்னாடி சைலோக்கார அண்ணன் வந்து இண்டிகேட்டர் போட்டு வளைஞ்சிட்டா இருப்பான். நான் கூட வந்து கட்டிங் தான் போட்டுருவாரு அப்படின்னு. அது கூட கட்டிங் எடுக்க மாட்டார், தெரியாமல் இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணாமல் வராரு அப்படின்னு நினச்சிட்டாரு. பார்த்தா வந்து அவர் வந்து கட் பண்ணிட்டாரு. ரொம்ப லாங்காக போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக நான் வச்சுருக்க கேமராவில் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்னன்னா வந்து லாங் டேர்ம் நம்ம ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னா கேமரா ஹீட் ஆகுது. எதில் அப்படின்னா 4K 60 fps வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு பயங்கரமாக ஹீட் ஆகுது. நான் வந்து எப்பயுமே வந்து 4K 120 வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணலாம். நான் வந்து 60 fps வந்து இது பண்ணிப்பேன். ஏன்னா வந்து நமக்கு ரெண்டரிங்க்கு வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம அதுக்கு மேலே வந்து குவாலிட்டி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து எடிட்டிங் அப்போ நமக்கு ப்ராப்ளம் வரும். அதனால் வந்து நம்ம அதை கம்மி பண்ணிக்கிறது. இப்படி போயிட்டு அப்புறமா யூடர்ன் எடுத்துக்கலாம். அப்படியே வளைஞ்சிருக்கலாம். பட் இந்த பக்கம் வர டேர்னிங்கில் வந்து யூடர்ன் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல வந்து யூடர்ன் எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக இங்கே தான் பஸ் ஸ்டாண்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த வழியாக தான் பஸ்ஸு வெளியே வரும்னு நினைக்கிறேன். கிளியராக தெரியல. சரி, ஓகே, முன்னாடி போயிட்டு சிட்டி சைடு போய்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றது. இதுவே வந்து ஒரு ரொம்ப காம்பேக்டான வந்ததே வந்து ரொம்ப காம்பேக்டான
சிட்டி சைடு தான் வந்தோம். நல்ல அதை தான் சொல்கிறது, நல்ல டிராஃபிக் இருக்கக்கூடிய ஏரியா இல்லை. ஓரளவுக்கு பரவாயில்ல, ஸ்மூத்தாக வண்டி வந்து நின்று போகாமல் ஓரளவுக்கு மாடரேட்டாக நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்த பக்கம் ரைட் சைடில் வந்து மஹேந்திரா X9 60 நின்றுருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. பட் வந்து நான் லாஸ்ட்டாக தான் கவனித்தேன், கேமராவில் தெரிஞ்சா இல்லையான்னு தெரியல. தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ வர இதில் கட்டு எடுத்துக்கலாம். ஸோ இதில் போனோம்னா இப்போ வந்து பவானி அண்டு லட்சுமி நகரில் வந்து ஃபுல்லாக அந்த உள்ளே வந்து ரவுண்ட் அடிச்சாச்சு. இப்போ அப்படியே இது வழியாக போனோம் அப்படின்னா KPM, அதாவது வந்து குமரபாளையம் அப்படின்ற சிட்டிக்குள்ளே போயிட்டு அதோட அவுட்டரில் வந்து ஹைவேக்கு ஜாயிண்ட் ஆகிடலாம். அப்படியே போனோம்னா நம்ம வீட்டுக்கு போயிடலாம். ஸோ அதுதான், அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோவோட மெயின் நோக்கமே என்ன அப்படின்னா வந்து சிட்டி சைடில் நம்மளால் எப்படி ட்ரைவ் பண்ண முடியுது, கியரு இதெல்லாம் எப்படி குறைக்கலாம், எப்படி வந்து ஷிஃப்டிங்க்கு நல்லா இருக்கா, அந்த ஸ்மூத்னஸ் வந்துருச்சா பைக்குக்கு அப்படின்றது, இதெல்லாம் பார்க்குறதுக்காக தான் நான் இந்த இது வழியாக எடுத்துகிட்டு வந்தேன். பட் வந்து பைக் வந்து இப்போ தான் வந்து 1700 கிலோமீட்டர்ஸ் வந்து ஓட்டியிருக்கேன். ஸோ எக்ஸாக்டாக சொல்லணும்னா 1672 கிலோமீட்டர்ஸ் தான் வந்து ரன் ஆகிருக்கு. ஸோ இந்த பக்கமும் 6, இந்த பக்கமும் 6. ஸோ வந்து பயங்கர இருட்டாக இருக்குது. ஸோ வெளிச்சத்தில் வந்தால் தெரியும். கண்டிப்பாக நான் வந்து டே டைமில் இதே ரூட்ஸை வந்து நான் வ்ளாக் பண்ணுறேன். ஸோ பண்ணும்போது யாரோ இடையில நிற்கிறாங்க, பண்ணும்போது அப்போது நான் வந்து இதை வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ இது நைட் டைம் வந்து நல்ல பெட்டர் ஃபீல். ஏன்னா வந்து யாரும் நம்மளை பார்க்கல அப்படின்றது வந்து தெரியாது இல்லையா. அதனால் நமக்கு வந்து கொஞ்சம் ஷை இல்லாமல் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஆனால் டே டைம்லாம் வந்து யாரா இவன் கேமரா மாட்டிகிட்டு வண்டியில் ஓட்டிகிட்டு பேசிகிட்டு போயிட்டுருக்கான் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ஒரு மாதிரி ஆக்வர்டாக பார்ப்பாங்க. அது கொஞ்சம் ஷை ஃபீலிங்காக இருக்கும். அதனால் வந்து டே டைமில் ரெக்கார்ட் பண்ணுறது கஷ்டமாக. பட் இருந்தாலும் பேசி ரெக்கார்ட் பண்ணலனாலையும் வந்து ஜஸ்ட் வீடியோ பை கோயிங்காக எதையும் பார்க்காம, எதையும் யார் பார்க்குறா என்னன்றதை எதுவும் நோட் பண்ணாமல் நம்ம மட்டும் ஸ்மூத்தாக ட்ரைவ் பண்ணிட்டு போகிறத வந்து ஈஸியாக வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம்.